காதோடு தான் நான் பேசுவேன். கல்யாணம் ஆகிட்டு 2.5 வருஷம் ஆகுது. சரி. அவருக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு நிறைய இருக்கு. சரி. அதான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார், பேசலாம்னு. என்ன என்ன விஷயத்துல கருத்து வேறுபாடு நிறைய வருது? எல்லாமே எந்த விஷயமே எனக்கு பிடிக்கிறது அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. எல்லாமே. திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 2.5 வருஷம் ஆகுது. பசங்க இருக்கா, குழந்தை இருக்கா? 1.5 வயசுல ஒரு பையன் இருக்காங்க. சரி, நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா? ஆமாங்க. ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? அவர் என்ன படிச்சிருக்காரு? அவர் எம்எஸ்சி படிச்சிருக்காரு. எம்எஸ்டபிள்யூவா? இல்ல, எம்எஸ்சி. எம்எஸ்சியா? அவரு இப்போ வாட்டர் கம்பெனி வச்சிருக்காரு சொந்தமா. சொந்தமா? என்ன கம்பெனி? வாட்டர் கம்பெனி. வாட்டர். சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ கரஸ்ல தான் படிச்சேன். ரொம்ப ஸ்கூல் போல நின்னுட்டேன். சரி, நீங்க வேலைக்கு போறத பத்திலாம் உங்களுக்கு ஆசை இல்லையா? இருக்கு. இப்போ குழந்தை இருக்கு. நான் இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கல, வீட்டிலேயே தான் இருந்தேம்மா. சரி. இப்போ அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வேலைக்கு போகணும், நம்ம சொந்த காலில் நிற்கணும்னு தான் ஆசை வருது. குழந்தை 1.5 வயசா இருக்கு, அதனால வேலைக்கும் போக முடியல. இப்போ நான் வீட்லயே டெய்லரிங் பண்றேன். சரி. அதுவும் ரொம்ப அதிகமா பண்ண முடியல. குழந்தை தூங்குற நேரத்துல தான் எனக்கு அதுவும் பண்ண முடியுது, ஒரு 2 மணி நேரம். சரி. கருத்து வேறுபாடு எதுல வருது உங்களுக்கு, உங்க வீட்டுக்காருக்கும்? எல்லாமே. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறவா இருக்கு, நான் வேற மாதிரி வளர்ந்துட்டேன், அவங்க வேற மாதிரி. அவங்க எப்படின்னா ஆணாதிக்கம் அதிகமா இருக்கா, அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன ஆணாதிக்கம்ல என்ன பண்றாங்க? ஆணாதிக்கம்ல என்ன பண்றாங்க? அதாவது இப்ப பெண்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, என்னவோ திருமணம் அப்படின்னோடனே உங்களெல்லாம் அப்படியே தேவதைகள் மாதிரி வச்சு உங்களுக்கு அப்படியே எல்லா ஃப்ரீடமும் கொடுத்து எதுவுமே உங்களை அதட்டாமல் எதுவுமே கண்ட்ரோல் பண்ணாமல், அம்மா அப்பா வீட்டில் அண்ணனோ இல்லை அப்பாவோ இல்லை அம்மாவோ சொன்னதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் அப்படியே உங்களுக்கு லைஃப் உல்லாசமாக இந்த படங்கள்லாம் ஹீரோயின்ஸ் எல்லாம் வருவாங்களே, தத்து பித்துன்னு சிரிச்சுக்கிட்டு தத்து பித்துன்னு பேசிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு அது மாதிரி தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் தவறு. அதெல்லாம் சினிமாவில் சும்மா காட்டுறது. அதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா உடனே ஆணாதிக்கம்ன்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் எதுக்காக உபயோகப்படுத்துறீங்க? எனக்கு புரியல. என்ன பண்ணார் ஆணாதிக்கமாக உங்களுக்கு அவர்? இல்ல, ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு சொன்னாரு. சனிக்கிழமை போனோம்னு சொன்னாரு. இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை போகலாம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஏன் அதை சொல்கிறீங்க? ஏன் அவர் பிஸ்னஸ் அவர் செய்கிறாரு, நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ அவருக்கு எப்போ போகணும் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியாதா? நீங்கள் எதுக்கு அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறீங்க? சண்டே நீங்கள் என்ன காரணத்துக்காக சண்டே போகலாம்? நீங்கள் அன்னைக்கு எனக்கு ஒரு கிளையண்ட் ஒருத்தவங்க ப்ளவுஸ் ரெடி பண்ணி அது என்ன பெரிய விஷயமா? அப்போ நீங்கள் அப்போ உங்கள் கணவர் உங்கள் கணவரோட வாட்டர் பிஸ்னஸ் அது ரொம்ப முக்கியம். உங்கள் கணவருக்கு எப்போ லீவு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் வீட்டில் கணவர் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அப்போ அவருக்கு யார் அட்ஜஸ்ட் பண்ணணும்? உங்களுக்கு அவர் அட்ஜஸ்ட் பண்ணணுமா, அவருக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுமா? இல்லைம்மா, நான் இப்போ சரி வரேன்னு சொல்லிட்டேன். சனிக்கிழமை சரி போலான்னு சொல்லிட்டேன். அவர் என்னன்னா, நீ எதுக்காக அந்த மாதிரி சொல்றேன்னு என்கிட்ட. கரெக்ட். கோவம் வரும். நானும் அந்த கூட கோவம் வரும். எதுக்கு? இப்போ அவர் தானே ஹெட் ஆஃப் த ஃபேமிலிமா. அவர் தானே ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அவர் தான் இப்போ உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு. அவர் தான். நீங்கள் வேலைக்கு போவானான்னு முடிவு எடுத்துட்டீங்க, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. அப்போ உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு அவர் சொல்கிறபடி நீங்கள் அப்படியே அலைன் பண்ணி அவரோட போகிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? எதுக்கு எடுத்தாலும் ஒரு கருத்து சொல்லணும், எதுக்கு எடுத்தாலும் நான் ஒரு வேறுபாடு, அப்போ தான் எனக்கு மரியாதை அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கெல்லாம்? கணவர் இப்போ கிளம்புமா அப்படின்னு அப்படியே போட்டுட்டு கிளம்பினாக்கா அது அடிமைத்தனம்னு யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? எனக்கு புரியல. அந்த அக்ரியபிள்னஸ் அப்படின்ற ஒரு ட்ரெயிட் நிறைய இருக்கணும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பெண்களுக்கு அக்ரியபிள்னஸ்னால் என்ன? ஒத்துப்போகும் மனப்பான்மை. ஒத்துப்போகும் மனப்பான்மை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வளர்த்துக்கிறீங்களோ அந்த ஸ்கேல் ஆஃப் 10 9 இருக்குன்னா அப்போ உங்களுக்கு இந்த ஆணாதிக்கம் பெண்ணடிமைலாம் தோணவே தோணாது. அன்பாக செய்யணும். அன்பாக அதை அது ஒரு குற்றம் பார்க்கக்கூடாது. அதில் ஒரு தப்பான கண்ணோட்டம் பார்க்கக்கூடாது. கணவருக்கு ஒரு காரணம் இருக்கும், அவருக்கு எல்லாம் தெரியும். சரி, என்ன காரணத்துக்காக சொன்னாலும் சரி பரவாயில்ல, நம்ம 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 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நமக்கு என்ன பெரிய கஷ்டம்
அப்படின்ற ஒரு விட்டு கொடுக்கும் தன்மை, ஒரு பொறுமை, ஒரு புரிந்து கொள்ளும் தன்மை இருந்ததுன்னா ஏன் சண்டை வரப்போகுதுன்னு நான் கேட்குறேன். எல்லாத்துக்குமே வந்து உட்காந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு நான் இப்போ கிளம்ப முடியாது, நாளை கிளம்பலாம் அப்படின்னா அப்போ என்ன பெருசாக நீ என்ன ஆஃபீஸ் ரன் அடுத்த பேச்சு கேட்பாங்க, நீ என்ன எனக்கு நாட்டாம பண்ணுறேன்னுவாங்க. அப்புறம் சண்டை வரும். அப்படிதான் சொல்றாரு. தவறு தானே. நான் யாராக இருந்தாலும் பேசுவோம், நானாக இருந்தால் கூட பேசுவேன். இப்போ நான் தான் நான் 2 பேரை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற போது நான் தானே அங்கே பொறுப்பு. அவங்களுக்கு வீடு ரெண்ட்டு கட்டுறதுலேருந்து சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து எல்லாத்துக்கும் நான் தானே பொறுப்பு. அப்போ இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறது, நான் வந்து துன்புறுத்தணுன்ட்டு நான் எதுவும் பண்ணலை. நான் ஒரு நல்ல நோக்கத்தில் தானே இப்போ ஏதோ ஒரு ஊருக்கு போகணுன்றோம், இப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுனால தான் சரி கிளம்புன்றோம். அப்போ அதில் போயிட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதில் கொஞ்சம் டாமினேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் தான் டாமினேட் பண்ணுறீங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தோணும், இது என்ன இது சொல்ல பேச்சு கேட்காம இப்படி எல்லாத்துக்கும் குதர்க்கமாக பேசுது, ஏன் இப்படி அடங்காமல் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ அடக்கணும்னு தோணும். புரியுதா? ஸோ எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல குணம் இல்லையேம்மா. எதுக்கு எதிர்த்து பேசணும்? மூர்க்கத்தனமாக ஆக்கக்கூடாது. சரி, ஆண்கள் இப்போ ஆண் வந்து வீட்டுக்கு ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக பெண்கள் இருக்காங்க அப்படின்னாலே அந்த ஒரு கட்டமைப்பை பெண்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு ஆண் சம்பாதிக்கிறான், அந்த பொறுப்புகள் கடமைகள் எல்லாம் ஆண் செய்கிறான், பெண் வந்து வீட்டில் இருந்த பற்றி எல்லாத்தையும் கவனிக்கிறா அப்படின்னா, அப்போ 50-60 வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச இந்த பாட்டி அம்மாலாம் வந்து எல்லாத்தையும் அழகாக செய்துக்கிட்டு சுதந்திரமாக ஹாப்பியாக வீட்டில் இருப்பாங்க. வேலை செய்யறதுக்கெலாம் அஞ்சவே மாட்டாங்க, அதெல்லாம் பெண் அடிமைன்னு சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வரும்போதே ஓடி வந்து என்னங்க தண்ணி வேணுமா, மோர் வேணுமா, காஃபி வேணுமான்னு உபசரிப்பாங்க. அப்புறம் கணவர் வராரேங்கிறதுக்காக சிரிச்ச முகமாக இருப்பாங்க, என்ன கஷ்டம்னாலும் காமிச்சிக்க மாட்டாங்க, ஹாப்பியாக அதெல்லாம் பெண் அடிமைத்தனம் இல்லை, அதுதான் அப்படி தான் பிழைக்கணும். பழைத்து கொள்ளக்கூடிய வழிகள் அதெல்லாம். ஒரு ஆஃபீஸ்க்கே போகிறோம், அழுமூஞ்சியாக போனாக்கா எவன் வேலை கொடுப்பான்? அப்போ அங்கே போயிட்டு ஒரு மேனேஜரை பார்த்துட்டு சிரித்தா தான் காசு கிடைக்கும்னா நம்ம சிரிக்கிறோம், வேலை பார்க்குறோம்ல. எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அதை நடந்து கொள்வது தான் இது பகுத்து அறிவு, அதுதான் பொது அறிவு. அதுக்கு ஒரு பெரிய ஏட்டறிவே தேவை கிடையாது. அதை பெண்கள்லாம் ஏன் இப்படி தொலைச்சிட்டிங்கன்னு எனக்கு புரியலை. இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை, ஆணாதிக்கம், பெண்ணடிமைன்ற வார்த்தைகள்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க. நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, உங்கள் கணவர் சம்பாதிக்கிறாரு, அதை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறாரு, உங்களை நல்லா கவனிச்சுக்கிறாரு. ஸோ உங்கள் கணவருக்கு எவ்வளோ ஒத்துப்பட்டு வாழ முடியும் அப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் யோசிங்கம்மா. சரியா? கருத்து வேறுபாடுலாம் வரக்கூடாது. நான் என் கணவருக்கு ஒத்துப்பட்டு வாழ்வேன் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு தோணினாலும் சொல்லாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்குங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து பயிர்ப்புன்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியாது. பயிர்ப்புன்னா என்ன, பருப்புன்னு கேட்போம் நம்ம. பயிர்ப்புன்னா என்னன்னாக்கா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தோணிச்சுன்னா கூட அதை வந்து நம்ம வந்து சபையிலையோ இல்லை மற்றவங்க எதிரியோ அதை வந்து தேவையில்லாமல் சொல்லக்கூடாது. அதாவது தேவை இருக்கும்போது சொல்லலாம். இப்போ இதை சொல்வதனால எனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை வரப்போகுது அப்படின்னா அப்போ அங்கே சொல்ல தேவை கிடையாது. அது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு மாற்று கருத்து சொல்லணும், எல்லாத்துக்கும் உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். அதெல்லாம் என்ன அவசியம்? அது மாதிரிலாம் சொன்னால் தான் பெண்கள் புத்திசாலி அப்படிங்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அந்த மாதிரி திங்கிங்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்ன எடுத்துக்காட்டு வந்து இன்சிடெண்ட் வந்து கருத்து வேறுபாடு கிடையாது, அது வந்து எதிர்த்து பேசுதல். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதிர்த்து பேசாதீங்க, சரியா? அப்புறம் வேற என்ன விஷயத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வருது? அவங்க வீட்டுல வந்து எப்படின்னா, அம்மா வீடு கல்யாணம் ஆனதோட சரி அம்மா வீட்டுக்கு போக கூடாது. கரெக்ட். அம்மா வீட்டுக்கு எதுக்கு போகணும் அனாவசியமா? அம்மா வீட்டுக்கு எதுக்கு போகணும்? அம்மா அப்பாவுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கல்யாணத்தை பண்ணி உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் கொடுக்குறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் அம்மா நான் இன்றைக்கி குழம்பு வச்சேன், இன்றைக்கி இதை பண்ணேன், இன்றைக்கி மீன் வறுத்தேன், இன்றைக்கி கோழி பண்ணேன், உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்க, இதெல்லாம் எதுக்கு அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும்? சரியா? அனாவசியமான பேச்சுகள் குறைக்கணும். நான் வந்து ஒரு அக்கா வர சொன்னாங்க வீட்டுக்கு, சரின்னு கிளம்புனேன். அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லி, அவங்க அப்பா எனக்கு போன் பண்ணி, நீ ஊருக்குலாம் போக கூடாது, உங்க அக்கா வீட்டுக்கு எதுக்காக போற நீ? அதாம்மா, இதை பாருங்க, அனாவசியமாக உங்கள் ஊருக்கு போகிறது, செலவு பண்ணுறது எதுவுமே வந்து நீங்களாம் முடிவு எடுக்காதீங்க. ஓகே, எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கார்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு செய்யுங்கம்மா. ஓகே, அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான். அவர் போன் தான் சொன்னாரு.
அவங்க அப்பா எதிர்த்து ஃபோன் பண்ணார் போல, இந்த மாதிரி ஊருக்கு போறாங்கன்னு சொன்னாங்க போல. இதை பாருங்க, நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னவோ வந்து எதையோ ரொம்ப குழம்பி 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 யோசித்து தேவையில்லாத உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுதுமா. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு, சின்ன குழந்தை இருக்குது, ஓகே, பெரிய பிரச்சனைகள்னு எதுவுமே இல்லைல்ல உங்கள் வீட்டில். யாருக்காவது தீராத நோய், இல்லை உங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிக்கவே மாட்டேங்கிறாரு, இல்லை வேற ஏதாவது பிரச்சனை? நல்லா சம்பாதிக்கிறாரு, செலவு பண்ற விஷயத்துலயும் தப்பு கிடையாது, நல்லா செலவு பண்ணுவாரு. என்னன்னா என்கிட்ட வந்து ஷேர் பண்ண மாட்டாரு. அவருக்கு பிரச்சனைங்க இருந்தா கூட என்கிட்ட சொல்லுங்க. நீங்க உங்ககிட்ட எதுக்குங்க சொல்லணும்? அதான் உங்களுக்கு சம் ப்ராப்ளம் இருக்குமா, சரியா? உங்களுக்கு ஒரு வெறுமை இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வந்து ஒன்றுமே, உங்களுக்கு அந்த வெறுமை பூஜ்ஜியமாக இருக்கீங்க, ஒரு ஒன்று முன்னாடி வேணும்னு நினைக்கிறீங்க. அந்த பூஜ்ஜியமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவரை பிடிச்சி நீங்கள் வந்து இழுத்து வச்சுக்கிட்டா தான் அப்போ உங்களுக்கு ஒரு வலிமை கிடைச்ச மாதிரி நினைக்கிறீங்க. அவர் ஒன்று போகிறோங்கிறாரு, எனக்கு நீ வந்தீனாக்கா எனக்கு நீ பக்கத்தில் வந்தீனாக்கா அவருக்கு 10 ஆகும், பட் வேணாங்கிறாரு அவர். நான் பரவாயில்ல, நான் யாராக இருக்கணும் அது எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் பூஜ்ஜியமாக இருக்கிறத பற்றி உங்களுக்கு தான் தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது. ஸோ பெண்களுக்கே இந்த பிரச்சனை, பெண்களுக்கு இல்லை நிறைய பேருக்கு வந்து அந்த நம்ம பூஜ்ஜியமாக இருக்கோன்றது வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை கொடுக்குது. ஓகே, ஸோ அதனால் யாரையாவது பிடிச்சி நம்ம வந்து முன்னாடி வச்சுட்டோம்னா நமக்கு மதிப்பு வருன்றதுக்காக அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்துகிட்டே இருக்கீங்க. கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும், நாம் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், நாம் இதில் கருத்து சொல்லணும், நம்மளை கேட்டு எல்லாம் செய்யணும். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் இவ்வளோ பெரிய ஆள் இருந்தால் கூட என்ன கேட்காம செய்ய மாட்டாருன்னா அது ஒரு திருப்தி நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் பொல்லாத்தனம். ஸோ இதுக்கு மாற்று என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் வளர்த்துக்கணும், உங்களுக்குன்னு ஹாபீஸ் நீங்கள் வளர்த்துக்கணும். ஸோ உங்களுக்குன்னு தன்னிறைவு கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் செய்து உங்களோட வாழ்க்கையை மட்டும்தான் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, மற்றவங்க வாழ்க்கையை கரெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. அவருக்கு தெரியும், அவர் தெளிவாக இருக்கார் என்ன செய்யணுன்றதுல. நீங்கள் அவருக்கு எதுவும் சஜஷன் கொடுத்து அவர் பெரிய பணக்காரராக ஆகணுங்கிற நிலைமை இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி விரும்புகிறீங்க, இந்த சினிமாலாம் பார்த்துட்டு அப்படி நினைக்கிறீங்களோன்னு தெரில. ஸோ என்னோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்க. அவருக்கு வந்து நான் ஐடியா கொடுத்து அவரை வளர்த்து விடணும்னு நான் நினைக்கல. இருந்தாலும் என் விருப்பத்தை கேட்கலாமே, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கலாமே. தேவை கிடையாது. உங்களோட விருப்பத்தை வந்து நீங்க தான் வாழணும். உங்களோட விருப்பத்தை கேட்டு அதற்கேற்ற மாதிரி அவர் பிசினஸ் பண்ணணும்லாம் அவருக்கு அவசியம் கிடையாது. இல்ல பிசினஸ்லாம் இல்லைங்க மேடம், வீட்டுலதான் சொல்றேன். வீட்டுல பொதுவா பேசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. காலையில 7 மணிக்கு போவாரு, நைட்டு 10:30 மணிக்கு வருவாரு. எதுவுமே சரிம்மா. இப்போ ஆண்கள் வந்து நல்ல தொழிலே முனைவாக இருந்து நல்லா வேலை செய்தாலும் பெண்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு வருத்தமாக இருக்குது. சரி, வந்து குடிச்சிட்டு எப்போ பாரு படுத்து கிடந்தாலும் குடிகாரனாக இருக்கானேன்னு பிரச்சனையாக இருக்குது. சரி, அளவாக போய் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் 10,000 8,000 சம்பாதிச்சு வந்தால் கூட சும்மா அப்படி வெட்டியாகவே உட்காந்துருக்காரு, இன்னும் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் காசு வருமேன்றீங்க. ஸோ ஆண்கள் என்ன தான் பண்ணணும்னு எனக்குமே புரியலம்மா. அவர் பாட்டுக்கு 7 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வராரு, நிம்மதியாக போகிறாரு வராருன்னு விட்டுட்டு அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்துட்டு அந்த 7லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலான்றதை யோசிச்சு நீங்கள் ஏதோ ஒரு மேல் படிக்கிறதோ இல்லை ஏதோ சின்னதாக ஏதோ ரொம்ப பிரச்சனை இல்லாத ஒரு சம்பாதிக்கிறதுக்கு வழியோ இல்லை உங்களுக்குன்னு ஒரு தோழிகள் வச்சுக்கிட்டு உங்களுக்குன்னு சில ஹாபீஸ் வச்சுக்கிட்டு அதை வந்து பண்ணுறதுக்கோ அது மாதிரிலாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெறுமை இல்லாமல் இருக்கும். உங்கள் வீட்டுக்காரருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வரா மாதிரி பண்ணணும். நீங்கள் சும்மா நச்சுன்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து உங்களை அவர் கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் நினைப்பார். அவரை நீங்கள் குறைப்படுத்தி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அப்போ அவருக்கு வந்து 7 மணிக்கு போகிறாரு தப்புனா அப்போ என்ன பண்ணணும்னு தோணும் அவருக்கு. அவர் பிஸ்னஸில் முனைவாக இருக்கார்ல, அப்போ நல்லது தானே அது. அவர் உங்களுக்காக உங்கள் குழந்தைக்காக உங்கள் குடும்பத்துக்காக தானேம்மா அவர் உழைக்கிறாரு. அப்போ அதை ஏன் குறையாக சொல்கிறீங்க, அதை ஏன் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறீங்க? அதுவே ஒரு அன்பு. உங்கள் கூட பக்கத்தில் உட்காந்து பேசுறது தான் அன்பு கிடையாது. உங்களுக்காக போய் ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, அது கூட அன்பு தான். அதையும் உணர முடியல, உங்களுக்கு அந்த அன்பை உணர முடியலையே. அன்புங்கிறது பக்கத்தில் இருந்துட்டு உங்களுக்கு எப்போ பாரு தடவி கொடுத்துட்டு கண்ணே மணியேன்னு முடியை கோதி கொடுத்துட்டு சினிமாவில் வரா மாதிரிலாம் செய்தால் தான் அன்பு கிடையாது. எல்லாம் ரொமான்ஸ் சும்மா ஆக்டிங்காக பண்ணுறாங்க. நம்ம நினைக்கிற ஹீரோஸ் எல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிற டைரக்டர்ஸ்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய விஷயம். ஸோ அதான் ரியாலிட்டி. ஸோ அதனால் வந்து நல்லா உழைக்கக்கூடிய ஆண்களை வந்து இந்த மாதிரி சொல்லி அவங்க மனசை காயப்படுத்தாதீங்க. இன்றைக்கி ஆண்கள் வந்து நல்லா உழைக்கணும்,
நமக்கு அது வேணும், குடும்பத்துக்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ ஆண்கள் நல்லா உழைக்கிறாங்கன்னா நீங்கள் அப்படியே அவர் வந்தவுடனே அவர் காலத்தை விட்டு கும்பிடணும். ஐயோ 10 மணி காலையில் 7 மணிக்கு போயிட்டு 10 மணி வரைக்கும் உழைச்சிங்களா, ஐயோ எங்களுக்காக இவ்வளோ வேலை செய்கிறீங்களே, உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு ஒரு நாள் சொல்லி பாருங்கள். அவருக்கு அப்படியே எங்கேயோ உச்சிக்கு போன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் உங்ககிட்ட உட்காந்து பேசுவார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு வர முடியுமான்னு யோசிப்பார். எல்லா வேலையும் முடிச்சுட்டு டயர்டாக வீட்டுக்கு வந்த உடனே இது ஒன்று திட்ட போகுது நம்மள அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம என்ன வெட்டி வேலையாக பண்ணிட்டு வரோம், வீட்டுக்காக தானே உழைச்சிட்டு வரோம். இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு போனோன்னே வீட்டில் போய் நிம்மதியாக கை காலை நீட்டி படுத்து நம்மளுக்கு ஒரு சௌகரியமாக ஒரு கை காலை பிடிச்சி விட்டு நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து அப்படி ஒரு மனைவி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் லிஸ்ட் வச்சுக்கிட்டு ஒரு மனைவி நிற்க போகிறான்னா எந்த ஆணுக்குமா வீட்டுக்கு வரணும்னு தோணும்? ஸோ இதெல்லாம் பெண்ணடிமைத்தனம், ஆணாதிக்கம், இந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்ம குடும்பம் நடத்தணும், அதை புரிஞ்சுக்குங்க. ஒரு அனுசரணையான மனைவியாக இருப்பது எப்படின்றத நிறைய கற்றுக்குங்கம்மா. அதில் எந்த வித தாழ்மையும் கிடையாது. சரியா?